ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. சிவாக்கு எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அங்கே இருக்கிறவங்கலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சிந்துவோடைய நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு டாக்டர், ஏமா உன் புருஷனுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்ட்டு ஹாஸ்பிட்டலுடைய பேரை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சிந்துக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இது, டாக்டருக்கு அடிபட்டுருச்சான்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லி சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பதறி போகவும், இந்த மாதிரி கார் வந்து மோதிட்டாமா, 2 காரும் இடிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை நிப்பாட்டிங்களா, இல்லை அவங்க போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பலமான அடியான்னு கேட்குறாங்க சிந்து. ஆமாம்மா, தலையில் நிறையவே அடிபட்டுருச்சுடுவாங்க. அதுக்கு வந்து சிந்து கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. நான் அதை சொன்னேன் இல்லடி, என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, அது உன்னால நீ அவன் கூட சேர்ந்து இருந்தேன்னா அவன் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு ஜோசியர் சொன்னாருன்ட்டு அவ்வளவு சொல்றேன். ஆனா காதல போட்டுக்கல. எவன் எப்படி போனா என்ன, உனக்கு நீ நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கணும், 3 வேலைக்கு கொட்டிக்கணும், அதுதானே உனக்கு தேவைன்றாங்க. உடனே என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, இங்க பாருங்க, என் டாக்டரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, என் டாக்டர் எப்படி பார்த்துக்கணும்னு அப்படி பார்த்துப்பேன், ஆமா கிழிச்சு அப்படின்றாங்க. எப்படி வாய் கூசாம இப்படி சொல்ல முடியுது? சிவா இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நல்லா பார்த்துப்பால, நல்லா என்ன நல்லா பார்த்துப்ப நீ அப்படின்றாங்க. இப்ப அவன் இந்த நிலைமையில இருக்கானே, என்னடி பார்த்துக்கிட்ட நீ அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, இது ஹாஸ்பிட்டல், எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, நர்ஸ் வந்து திட்டுறாங்க. மகா பொறுமையாரு, டாக்டர் வந்ததும் சிவாக்கு என்ன இதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, டாக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சிந்து. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.